ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். என்னென்னா, நீங்கள் எல்லோரும் அமேசான் காடு மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்க, சரிங்களா? பட் இன்றைக்கி நாங்கள் போகிற காடே நம்ம சென்னையில் தான் இருக்குது. ஸோ நல்ல சூப்பரான பிளேஸு, நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். சரிங்களா? மெயினாக சொல்லப்போனால் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, டிப்ரெஷன் இருக்கிறோம், இவங்க எல்லோரும் வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் மைண்டு. சரிங்களா? வருதும் வரீங்க, நல்லபடியாக வந்து நல்லபடியாக போங்க. இந்த குடி பாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வச்சுட்டு தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா எந்த ஒரு இயற்கை சூழ்நிலை இருக்கக்கூடிய பகுதிக்கு போனால் நம்ம டீசெண்டாக ஜென்டலாக போயிட்டு பீஸ்ஃபுல் மைண்டோட ரிலாக்ஸாக வரணுன்ட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல ஒரு கருத்தாக நான் வந்து இதில் பதிவு பண்ணுறேன். ஏன்னு சொல்கிறேன்னா, நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடுங்க மலைங்க இந்த பகுதிக்கெல்லாம் போனாங்கன்னா வந்து ஒன்று குடிக்கிற பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இல்லைனா ட்ரக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நாசம் பண்ணிட்டு வராங்க. நாசம் பண்ணது இல்லாமல் தங்களுடைய சரீரத்தையும் கெடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் போதாதிக்கு வந்து சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்துகிறாங்க, ப்ளஸ் போதாதிக்கு வந்து காட்டையும் மற்ற லொக்கேஷன்ஸையும் வந்து சீர்குலைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்தமாரி பண்ணாத இருங்க. ஏன்னா இயற்கை வளங்கள்லாம் நல்லா பழுகி பெருகி இருந்தால் தான் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரமும் கூட ஒழுங்காக இருக்கும், ஒழுங்கு முறை இல்லைனா ஒழுங்கற்றதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி சென்னையிலே வந்து ஒரு சின்ன அமேசான், ஒரு குட்டி அமேசான்னு சொல்லக்கூடிய நம்ம புது பெருங்குளத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மலை பகுதிக்கு தான் இப்போ இன்றைக்கி நம்ம போகிறோம். ஸோ எல்லோரும் இந்த லொக்கேஷனுக்கு வந்தீங்கன்னா பத்திரமா வந்து ஹாப்பியாக போங்க. ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த குட்டி அமேசான் ஃபாரஸ்ட் தான் எனக்கு பின்னாடி இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போது எல்லோரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? 1 2 3 லெட்ஸ் கோ, வாங்க போகலாம். இதான் அந்த குட்டி அமேசான் நான் சொன்னது. இந்த லொக்கேஷனில் தான் நம்ம இப்போ போகிறோம். சரிங்களா? நல்லாயிருக்கும் லொக்கேஷனு. இது வந்து சென்னையில் வந்து ஒரு குட்டி அமேசான் மாதிரி. மக்கள்லாம் இங்கே நிறைய வசிக்கிறாங்க இந்த பகுதியில். இந்த ஃபாரஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம வண்டலூர் கண்ட்ரோல் தான் வருது. இது மலை மேலே வந்து ஏதோ கோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன கோவில்னு தெரில. இதுதான் வழி. ஆக்சுவலி இந்த மலைக்கு வந்து படிக்கட்டுலாம் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து இயற்கையாகவே செதுக்கப்பட்ட மாதிரி நேச்சராகவே வழி தான் இருக்குது. சுற்றிலாம் மலை தான் இருக்குது, ஃபுல்லாக காடு. இப்போ நம்ம வந்த வழி தான் அது, அந்த என்ட்ரன்ஸ் தான், அதான் அந்த என்ட்ரன்ஸு. அங்கேருந்து தான் நம்ம இந்த சைடு வந்திருக்கோம். சரிங்களா? வாங்க கைஸ் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வர வழியில் வந்து ஒரு அட்வென்ச்சர், ஸ்மால் அட்வென்ச்சர் மாதிரி ஒரு விஷயம். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நத்தை ஒன்று இருக்குது பாருங்க. நத்தை ரொம்ப சின்னதாக இருக்குது. அடித்த மழையில் இங்கே நெத்தெல்லாம் வேறு வந்துருக்குது. இதை மாதிரி எதனா நெத்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொன்னுடாதீங்க. இதுங்கெல்லாம் வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டம் மாதிரி. ஸோ இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத சில நோய் கிருமிகளை பரப்பக்கூடிய ஃபங்கஸ்லேருந்து கூட நம்மளை காப்பாற்றும். இது அந்த ஃபங்கஸ் எல்லாம் வந்து தின்னுட்டு கூட வாடும் சம்டைம்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம காலில் போட்டு நசிங்கிடக்கூடாதுன்னு ஒரு செடி பகுதியாக நம்ம இந்த இடத்துல விட்டுறோம். சரிங்களா? வாங்க கைஸ் நம்ம போகலாம் மலைக்கு.
போகிற வழியில் அட்வென்ச்சர்ஸுங்க மாதிரி எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த லொக்கேஷனில் இந்த படிக்கட்டு மாதிரி இருக்குதுல்ல, இந்த லொக்கேஷன்லாம் பாருங்களேன். உங்களுக்கு இந்த லாரா கிராஃப்ட் படத்தில் வர லொக்கேஷன் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. அப்போல்லாம் நம்ம டைமிங்லாம் லாரா கிராஃப்ட் படம்லாம் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் காய்ஸ். அந்த மாதிரி தான் இருக்குது இனிமேட்டு போகிற இடம்லாம். ஆக்சுவலாக நம்ம போக வேண்டிய இந்த வழி வந்து இது தான். இது உங்களுக்கு காட்டுற லொக்கேஷன் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. உச்சிலேருந்து பார்த்தா பில்டிங்லாம் தெரியுதுங்களா ஃபுல்லாக. அந்த லொக்கேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம கொலப்பாக்கம் ரூட்டு, அது கொலப்பாக்கம் நெடுங்குன்றம் போகிற ரூட்டு. அது காடெல்லாம் தாண்டி அந்த சைடு இது ரோடுலாம் இருக்குது சரிங்களா. அதான் வழியே கரடு முரடாக இருக்குது காய்ஸ். சம்டைம்ஸ் இது மேலே வரும்போது பார்த்தா இந்த பேர் நான் கீழே வந்து கேமரா காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்களா. இந்தியானா ஜோன்ஸ் படத்தில் வர சீன் மாதிரியே இருக்குது லொக்கேஷனு. உங்களுக்கு எத்தனை பேர் வந்து இந்தியானா ஜோன்ஸ் மூவி பார்க்குறீங்களோ பார்த்துருப்பீங்களோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் சரி. நான் பாருங்கள் அந்த லொக்கேஷன் அந்த மாதிரி தானே இருக்குது. அந்த புதையல் தேட போகிற வேட்டையாடுற லொக்கேஷன் மாதிரியே. அதான் நல்லா இருக்குது லொக்கேஷன் பிளேசஸ்லாம். வாங்க கைஸ், நல்லா அருமையான ஸ்பாட் இருக்குது. கைஸ் தான் நம்ம கடைசியாக லொக்கேஷன் வந்துட்டோம். மலை உச்சியில் இருக்கோம். ரொம்ப பெரிய ஹைட்லாம் இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 300லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும் ஹைட்டு தரையிலேருந்து. ஃபுல்லாக காடு தான் கைஸ், ஃபுல்லாக காட்டுக்கு அந்த சைடு தான் ஃபுல்லாக ஊர் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு தான் இருக்கும் அதிகமாக சரிங்களா. இது ஒன்று வாங்க, நாங்கள் இன்னும் நிறைய மலை கோவில் இருக்குது. இங்கே தான் கோவில். இது ஏதோ பழைய கோவில்னு நினைக்கிறேன். ஜனங்கள்லாம் இங்கே வந்தாங்கன்னா கூட வேடிக்கை பயங்கரமாக பார்க்கலாம். இங்கே ஏதோ 2 கல்லுக்கு இருக்குது, ஒன்று மேலே ஒன்று பெரிய கல். அந்த கல் மேலே ஏறி பார்க்கலாம் இந்த சைடு என்ன இருக்குன்னு. பா காய்ஸ், ஃபுல் ஏரியா கவர் பண்ணுறான் பாருங்கள், வேறு லெவலு தெரியுதுங்களா. மலை உச்சியில் இருக்கிறான், அங்கே இருக்கிற இந்த கல் நிற்கிறான் தெரியுதுங்களா. மொத்தம் எத்தனை மலை கவுண்ட் பண்ணிக்கோங்க எல்லோரும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் எத்தனை மலை இருக்குன்ட்டு நான் காட்டுறத சரிங்களா. ஒரு மலையை நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு எந்தெந்த மலைலாம் நான் போனோன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த மலைக்கெல்லாம் நான் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஒரு விளாக் போடுறேன் உங்களுக்கு சரிங்களா, ஹைக்கிங் வீடியோ மாதிரி. சரி நான் பாரு, அங்கே ஒரு மலை இருக்கா, 1 2 3 4, அதாவது இந்த மலை ஒன்று இருக்குது தெரியுங்களா. இந்த மலைக்கு பக்கத்தில் இங்கே ஒரு 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 தெரியுங்களா, 19 20
21 இந்த 20 21 பார்த்தீங்கன்னா பீக் மாதிரி இது பார்க்குறது பேரா மவுண்டைன் பிக்சரில் வர மவுண்டைன் மாதிரி தெரியுங்களா. 20 சொல்லியிருக்கேன், 21 சம்திங். சரிங்களா. அப்புறம் இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அது இங்கே ஒரு மலை இருக்குது, எதிர்க்க இது ஒரு மலை, 2 மலை. இந்த ஃபுல் சரௌண்டே நான் விளாக் எடுத்து போடுறேன். அப்புறம் இங்கே கூட ஒரு மலை இருக்குது பாருங்கள். பேக் சைடு பார்த்தீங்கன்னா அது இங்கே கூட ஒரு 2-3 மலைங்க இருக்கும் வேறு. ஸோ அந்த மலையும் பாருங்கள், நல்லா இருக்குது காய், சூப்பராக. சரிங்களா. சரி, நீ பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பின்னாடிக்கிற இந்த மலை தான் வண்டலூர் ஜூனுடைய பேக் சைடு உள்ள மலை. இங்கே வந்து போகக்கூடாது, தடை செய்யப்பட்ட மலை. சரிங்களா. நல்ல மக்கள் வந்து சுற்றுச்சூழலை அருமையாக அனுபவித்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான மலைங்க மட்டும்தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். மக்களுக்கு இடையூறு கொடுக்குறதோ இல்லை மக்கள் வந்து இங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிற இடத்த நான் ரெக்கமெண்டேஷனே பண்ண மாட்டேன். சரிங்களா. வரவும் வந்துடாதீங்க, போகவும் போகாதீங்க, தனிமையாகவோ இல்லை கூட்டமாக கூட. சரிங்களா. மக்கள் எங்கெல்லாம் வசிக்கணுன்ட்டு நல்ல நல்ல இடங்க ஸ்பாட் இருக்கோ அங்கே மட்டும் போங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து மைனூட்டாக மைக்ரோஸாக குறைச்சிட்டு நல்லா இயற்கை காட்சிகளை, இயற்கை வளங்களை பார்த்து ரசித்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போங்க. சரிங்களா. உங்களுக்கு மனசில் ஒரு மனநல பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களே கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. சரிங்களா. வருடம் வரீங்க, பிளாஸ்டிக் ஐட்டம் மட்டும் கொண்டு போகாதீங்க. எந்த ஒரு காட்டு பகுதியோ எந்த ஒரு மலைப்பகுதியாக இருந்தாலும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு போகிறேன். ஒரு பேப்பர் ஐட்டம்னா கூட பிரச்சனை இல்லை காய்ஸ், வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த வீடியோ கூட எல்லோரும் டேக் பண்ணி போகிறதா இருந்தாலும் போடுங்க. சரிங்களா. சுற்றுச்சூழல் பாதுகாவலர்னு கூட போடுங்க. சரிங்களா. உங்களுடைய நன்மைகளுக்கு தான் சொல்கிறேன், நான் என்னுடைய நன்மைகளுக்காகவும் நான் சொல்கிறேன். சரிங்களா. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னா நீங்கள் ஒரு பேப்பர் ஐட்டமோ இல்லை இந்த பனைமட்டை தட்டு, அப்புறம் இந்த இலையில் இருக்கக்கூடிய பிளேட்டுங்க, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு டூர் மாதிரி இல்லை ஃபாரினில் இருக்கிறவங்க பிக்னிக் போகிறவங்க மாதிரி நீங்கள் வந்து போயிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டாவோட பிரச்சனை கிடையாது. சரிங்களா. அது செடிங்களோட செடியாவோ இல்லை மண்ணோட மண்ணாவோ செல்லு அரிப்புனால மக்கி போய் திரும்ப செடிகளுக்கும் மற்ற மரங்களுக்கோ ஒரு எருவாக மாறி ஒரு சுற்றுச்சூழலை வந்து வலுப்படுத்த உதவிகரமாக இருக்கும். சரிங்களா. ஆனால் தயவுசெய்து பிளாஸ்டிக்ஸ் ஐட்டமோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாக இருந்தால் கூட பாட்டில் ஐட்டம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கூட குடிங்க. ஆனால் காட்டு பகுதியிலையோ இல்லை ஒரு நல்ல ஒரு மலைகள் பகுதியிலையோ தூக்கி போடாதீங்க. வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற பகுதியில் கூட தூக்கி போடாதீங்க. சரிங்களா. நீங்கள் குடித்த பாட்டில்ஸாக இருக்கட்டும், கண்ணாடி பாட்டிலாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் பாட்டிலாக எது வேணாலும் இருக்கட்டும், பிளாஸ்டிக் பையாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் சிப்ஸு சாப்பிட்ட கவராக கூட இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்து அதேமாதிரி கொண்டு போயிட்டு ஒரு நல்ல குப்பை டப்பா இருக்கிற பகுதியாக பொதுமக்கள் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய குப்பை ரீசைக்கிள் பின் சரௌண்டிங்கில் போய் போட்டுருங்க. சரிங்களா. காட்டுக்குள்ளே போட்டு மாசுபடுத்தாத இருங்க காய். சரிங்களா. எல்லாம் உங்களுடைய நன்மைன்னு பார்க்காம அடுத்தவங்களுடைய நன்மைன்னு பார்க்காம நம்மளுடைய நன்மை, நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்னுடைய நன்மைகளுக்காகவும் இனி வரப்போகிற காலங்களில் இருக்கிற அனைத்து சந்ததியார்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். காடுகளை மாசுபடுத்தாதீங்க, மரங்களை வெட்டாதீங்க. இந்த காலத்தில் மரங்களை யாரும் வெட்டுறதில்லை, பட் இந்த தவறான வழியில் இருக்கிறவங்க தான் மரங்களை வெட்டுறாங்க. ஸோ அதையும் தவிர்த்துக்கோங்க பாருங்கள். சரிங்களா. இயற்கையை பார்த்து சந்தோஷமாக ரசிங்க. சரிங்களா. எல்லோரும் நல்லபடியாக வாழ ட்ரை பண்ணுவோம். நிறைய மக்களை பாதுகாப்போம், மரங்களை பாதுகாப்போம், செடிகளை பாதுகாப்போம், மண் வளத்தை அதிகரிப்போம். மலைகளெல்லாம் நிறைய பகுதியெல்லாம் வெட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் வெட்ட வேண்டாம்னு சொல்லுங்கள். சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை வளங்களுக்கு ஆதரவாகவும் சப்போர்ட்டாக பண்ணுங்கள். நான் வந்து ஒரு நேச்சர் லவர் கைஸ். சரிங்களா. எனக்கு வந்து இயற்கைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இயற்கை வளம்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் போங்க, எங்கே வேணால் போங்க, ஜாலியாக இருங்க, இல்லை சொல்ல சந்தோஷமாக இருந்து செடிங்களுக்கும் நம்மளால் சேதாரம் ஆகக்கூடாது, நம்மளால் சுற்றுச்சூழலுக்கும் சேதாரம் ஆகாதபடிக்க நல்லபடியாக இருந்து சுற்றி பார்த்துட்டு எங்கேருந்து வந்தோமோ அதே சேஃப்டியாக வந்து போகிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே காய்ஸ், நம்மளுடைய சேனல் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும். சரிங்களா. ஓகே கைஸ், எல்லோரும். அப்புறம் இன்னும் சொல்ல முக்கியமான விஷயம் மறந்துட்டேன்.
நம்மளுடைய சேனல் பேர் வந்து சர்வைவர் ஹோசனான்ட்டு வரும். ஸோ அப்படி போட்டு நீங்கள் உள்ளே போயிட்டிங்கன்னா யூடியூப்பில் நான் போடுற எல்லா வீடியோஸோ எல்லா கண்டென்ட்ஸும் வரும். எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.